திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு பர்வத ராஜகுல மரபினருக்கு முதல் மரியாதை அளிக்கப்பட்டு தீபம் ஏற்றுவதற்கான காடா துணி ஒப்படைக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, விவரம் என்ன? நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்படுகிறது. 2668 அடி மலை உயரத்தில் இருக்கும் மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இதற்கான விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது நாம் ராஜகோபுரம் முன்புதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான விழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த தீபம் ஏற்றுவதற்கான விழா அனைத்துமே முழு வீச்சுடன் நடைபெற்று வருகிறது. தீபம் ஏற்றுவதற்கான கோல் இன்று அங்காளம்மன் கோயில் பூஜை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தற்போது அவர்கள் ராஜகோபுரத்தின் முன்பு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜகோபுரத்தில் இருந்து அவர்கள் கோயில் உள்ளே செல்வார்கள். அப்போது பர்வத ராஜகுல மரபினர்களுக்கு முதல் மரியாதை அளிக்கப்பட்டு அங்கு தயாராக இருக்கும் திரியேற்றுவதற்கு தயாராக இருக்கும் 1500 மீட்டர் காடா துணியை அவர்கள் கோயில் நிர்வாகம் ஒப்படைப்பார்கள். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு கோயில் பிராகாரத்தை சுற்றியபடி பின்பு அங்கு பரணி தீபத்தில் ஏற்றப்பட்டிருக்கும் அகல் விளக்கில் அவர்கள் அந்த ஒளியை அவருடைய விளக்கில் எடுத்துக்கொண்டு அந்த கோல் ஏற்றும் கொம்பு மூலம் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் மலை ஏறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதற்காகத்தான் அவர்கள் ராஜகோபுரம் முன்பு அவர்கள் தயாரான நிலையில் இருக்கிறார்கள். தற்போது ராஜகோபுரத்து முன்பு உள்ள கோயில் நுழைவு வாய்வு திறக்கப்பட்ட பிறகு பர்வத ராஜகுல மரபினர் உள்ளே செல்வார்கள். அப்போது அவர்களுக்கு சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டு 1500 மீட்டர் காடா துணி ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இப்போது தீபம் ஏற்றுவதற்கு தயாராக உள்ள அந்த கோல் இங்கு தான் இருக்கிறது. அந்த கோலை நீங்கள் பார்க்கலாம். அங்காளம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அதற்கான கோல் தயாரான நிலையில் இருக்கிறது. அந்த முனைப்பகுதியில் அந்த காடா துணையில் இருக்கிறது. இந்த காடா துணையில் தான் நெய் மூலம் நல்லாக ஊற வைத்து அதன் பிறகு அதை மலை உச்சியில் இருக்கும் கொப்பரையில் தீபம் ஏற்றுவதற்கான இதில் செய்வார்கள். அதற்கான வழியில் இருக்கிறார்கள். இது கோயில் உள்ளே செல்வதற்கான தயார் நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. நிர்வாகம் தற்போது அவர்களை அழைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த திருவண்ணாமலை பகுதி முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகாராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.